அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஃபமினிசா கிச்சன். இன்றைக்கி நம்ம மாப்பிள்ளை சம்பா ரைஸில் சாம்பார் சாதம் எப்படி செய்யலாங்கிறத வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம். நான் முதல் நாள் நைட்டு 1.5 கிளாஸ் அரிசியை நல்லா 2-3 தண்ணியில் கழுவிட்டு நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேங்க. இதில் தான் இன்றைக்கி நம்ம சாம்பார் சாதம் செய்ய போகிறோம். அரிசி நல்லா ஊறிடுச்சு, 7 மணி நேரம் ஊறியிருக்கு. இப்போ காய்கறி பார்த்துடலாம். நான் ஒரு கேரட், உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், பீன்ஸ், பட்டாணி இது வச்சு தான் சாம்பார் சாதம் செய்ய போகிறேன். இப்போ குக்கர் வச்சாச்சுங்க. நம்ம நல்ல தண்ணி போட்டு ஊற வச்சதுனால அப்படியே தண்ணியோடையே ஊற்றிக்கலாம். 1.5 கிளாஸ் அரிசிக்கு 3 கிளாஸ் தண்ணி. அப்புறம் இந்த சாம்பார் சாதம் கொஞ்சம் கொல கொலன்னு வரணும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் ஒரு 2 கிளாஸ் சேர்த்து ஊற்றிக்கிங்க. இப்போ 1.5 கிளாஸ் அரிசி போட்டதுனால 3/4 கிளாஸ் பருப்பு போடுறேன், பாசிப்பருப்பு. அதை ஊற வைக்கணுங்கிற அவசியம் இல்லை, நம்ம நல்லா கழுவி அப்போவே போட்டுக்கலாம். இப்போ இந்த பருப்புக்கு நான் 1.5 கிளாஸ் தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கிறேன். தேவையான அளவு உப்பு போட்டாச்சு. புளி ஊற வச்சுருக்கேங்க கொஞ்சமாக. ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 15-20 சின்ன வெங்காயம். ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றியாச்சு. கடுகு பொரியட்டும். கடுகு பொரிஞ்சதும் நம்ம வெங்காயத்தை போட்டுடலாம். இப்போ இதை நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வேகணும். நான் 2 மீடியம் சைஸ் தக்காளி போட்டிருக்கேங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி போட்டுக்குங்க. தக்காளி நல்லா வேகட்டும், அது வரைக்கும் வதக்கி விடுங்க. தக்காளி வெந்ததும் நம்ம கழுவி கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா காய், அதை போட்டுடலாம். இப்போ இது நல்லா கலக்கி விட்டுக்குங்க. இப்போ மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், சாம்பார் தூள் நான் கொஞ்சமாக போட்டுக்கிறேன். இதை நல்லா கலந்து விட்டுருங்க, எல்லா காயிலையும் நல்லா பிடிக்கிற மாதிரி. கலக்கி விட்டதுக்கப்புறமா நம்ம காயில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். ஏற்கனவே ரைஸில் நம்ம உப்பு போட்டிருக்கோம், அதனால் கொஞ்சமாக போட்டுக்குங்க. கடைசியாக நம்ம பார்த்துட்டு உப்பு பத்தலைன்னா கொஞ்சம் சேர்த்திக்கலாம். இப்போ இது நல்லா வதக்கி விட்டுருங்க, நல்லா வேகட்டும். காய் வேகிறதுக்காக நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். இப்போ நம்ம தாளிப்பு பார்க்கலாம். இது வெந்துட்டுருக்கட்டும். ஒரு சின்ன பேன் வச்சு எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் சூடானதும் பெருங்காயத்தூள் கொஞ்சம் போடலாம். பெருங்காயத்தூள் போட்டதும் ஒரு 3 வரமிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, இது தாளிப்புக்குங்க, வேறு எதுவும் நம்ம சேர்க்கலை. இப்போ நம்ம புளி ஊற வச்சோம் இல்லைங்களா, அதை கரைச்சி காய் வெந்ததும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இது கொதிக்கட்டும். பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. இப்போது நம்ம சாம்பார் சாதம் செய்கிறதுக்கு மாப்பிள்ளை சம்பா ரைஸை குக்கரில் போட்டோம். அது ஒரு 5-6 விசில் வந்துருச்சு. இப்போ நல்லா வெந்துருச்சு, நல்லா குழஞ்சி வந்திருக்கு. நீங்கள் பருப்பாமத்தை வச்சு கடையணுன்னா கடைஞ்சிக்கலாம். இதுக்கு மேலே எனக்கு நல்லா வெந்ததுனால நான் கடையில். இப்போ வெஜிடபிள் நல்லா வெந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு, அது இதில் ஊற்றியாச்சு. இப்போ நல்லா கலந்து விட்டுக்குங்க.
இப்போ நம்ம தாளிச்சோம் இல்லைங்களா, அதையும் இதில் போட்டுடலாம். அவ்வளோதாங்க, நம்ம மாப்பிள்ளை சம்பா ரைஸ் சூப்பராக சாம்பார் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இது உடம்புக்கும் நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டு தான். உப்பு கம்மியாக இருந்தங்காட்டி நான் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு சேர்த்துக்கிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க நம்ம வீடியோவை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.